தான் ஒழுங்கா விரதம் இருக்கிறதுக்கான அர்த்தம். மீதி பேரு விரதம் சரியா இல்லைன்னு அர்த்தம். அப்படித்தானே சொல்ல முடியும்? புரிஞ்சதை நான் சொல்ல அப்படிதான் சொல்ல முடியும் உங்க பிரகாரம் பார்த்தா. நாங்க என்ன சொல்லுவோம்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி வராது. 1000 பேர் இப்ப சில்லுத்தூர் 1000 பேர்லாம் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? 10,000 பேர் இறங்குற இடத்துல வந்து ஒரு 5000 பேருக்கு கால் பத்து போகுது. ஏதாவது ஒண்ணு குறிப்பானா ஒரு 2-3 பேருக்கு வந்திருக்கும். 10 பேர்னு வச்சுக்கிறோமே, 100 பேர் கூட வச்சுக்கிறோமே. 5000 பேர்ல 100 பேருக்கு வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆல்ரெடி அவங்க காலு வந்து இழந்த காலம் இருக்கும். புரிஞ்சதா? சாதாரண மண்தரையில கூட அவங்க செருப்பு இல்லாம நடக்காத ஆளா இருக்கும். புரிஞ்சதா? அது அந்த சுடு சாம்பல்ல போய் மிதிக்கும் போது அது ஆல்ரெடி கல் குத்துனது மாதிரி அவங்களுக்கு அந்த பொக்களை வந்துடும். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் வேணா உங்களுக்கு ஒரு சேலஞ்சு வேணா பண்றேன். உங்க 5000 பேர் எவ்வளவு நேரம் இறங்குறாங்களோ அவ்வளவு நேரம் நான் வந்து அந்த பொக்குலியில நிக்கிறேன், கால் பொக்குதான்னு பார்ப்போம். நான் விரதம் இருக்க மாட்டேன். எத்தனை நாள் விரதம் இருப்பீங்கம்மா? 12 நாள். சரி, நீங்க 12 நாள் இருக்கீங்க. நான் ஒரு 12 மணி நேரம் கூட விரதம் இருக்க மாட்டேன். நேரம் வருவேன் இப்படியே. ஆனா நான் தான் முதல் இறங்குவேன், நான் தான் நிப்பேன். மற்றவங்களும் எனக்கு பின்னாடிதான் இறங்கணும். உங்க ஊர்ல கேட்டு சொல்லு. கேட்கலன்னா உனக்கு குத்திருவேண்டா சூளத்தை வச்சு அப்படின்னு மிரட்டி. புரியுது என்ன சொல்றது? பூசாரி என்ன பூசாரிக்காக இறங்குறோம் நம்ம? அதைத்தான் சொல்றேன். அப்ப சாமி இல்லைன்னு தானே அர்த்தம். ஓ, ஒண்ணு இல்ல தாயே. இப்ப சிம்பிள், இந்த நம்மளை வச்சே பேசுவோம். இப்ப ஐயா இருக்காரு, நம்ம நினைச்சிருந்தா ஐயாவை மத்தர வச்சுக்கிட்டு பேசாம உட்கார்ந்து இருந்திருக்கலாம். இந்த குப்பைகள் எல்லாம் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை இல்லையா? நம்ம இப்ப உங்களுக்கு கூட விட்டுருங்க, எனக்கு வந்து அவரு தானே. அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவருன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் பங்கெல்லாம் போட விட மாட்டேன். ஆமா, என் குருநாதர் நீங்க பங்கு போடணும்னா நான் விட மாட்டேன். என்ன, எனக்காக தான் அவரை வச்சிருக்கேன். சரியா? என் குருநாதர் என்ன உருவத்தோட பாத்துக்கிட்டே இருந்ததுனால இப்படியாவது உருவத்தை பாத்துக்குருவோம் அப்படின்னு வச்சிருக்கேன். சுருக்குமா சொல்ல இந்த குப்பை அந்த குப்பை அந்த குப்பையெல்லாம் உங்களுக்காக வச்சிருக்கேன். எப்படி? ஆமா, இப்படி எல்லாம் இருந்தா தான் இவங்க நம்புவாங்க. எப்படி? அவரை மாத்திரம் வச்சா என்ன சொல்லி அவரை பார்க்காதவங்க, என்னப்பா அந்த ஆளை யாரு பார்த்தா ஏறு பார்த்தா, யாரோ சொன்ன மாதிரி யாரோ ஒரு தாத்தாவை கொண்டு வச்சுக்கிட்டு சாமின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு போயிருவாங்கல்ல இல்லையா? இப்ப இந்த குப்பையை எல்லா காலத்திலயும் பார்த்தது இல்லையா? நம்ம குப்பை தான்டா, வாடா நம்மளே போய் தொடச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு வந்துருவாங்க. அதுக்காகத்தான் வச்சிருக்கேன். ஏமாத்துற வேலைதான் இது கூட. எப்படி? இது கூட உங்களை ஏமாத்துற வேலைதான். சரியா? சரி, அது கூட காரணம் இல்லாம வைக்கல. சரியா? பண்ணா நம்ம தேவையில்லாததை வைக்கல இல்ல. இப்ப நம்ம இங்க வச்சிருக்கிறது எல்லாமே குருஸ்தானத்துல இருக்கிற தெய்வீக வழிபாடுதான். அதை தாண்டி நம்ம இங்க வேற எதுவும் வைக்கல. சரியா? அது ஒரு விதமான கணக்குல நம்ம வச்சிருக்கோம், அது இருக்கும். அப்ப இதை வந்து நம்ம உண்மையான நிலைப்பாட்டுக்குள்ள உணர்ந்து எடுத்துக்கிடுவோமா? இப்ப கூட நம்ம எப்படி வரோம்? சரி, ஊருக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம், கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கு போயிட்டு வருவோம், கொஞ்சம் பொழுது போகும்ல அப்படின்னு தான் வரோம். அதை தாண்டி ஏதாவது இருக்கு? இப்ப நீ ஆகட்டும், நம்ம எடுக்கட்டும், ஒரு 2 நாளைக்கு ரெஸ்டாவது இருந்துக்கலாம். பஸ்ல போயிட்டு வந்தது மாதிரி இருக்கும். திருப்பூர்ல இருந்து பஸ் ஏறி வரீங்க, என்ன தொல்லை 2 நாளைக்கு நம்மளை விட்டு விலகி போட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆமா, இங்கிட்டு மகன் தொல்லை, வீட்டுக்காரர் தொல்லை, அவளுக்கு மக தொல்லை, வீட்டுக்காரர் தொல்லை,
நாத்துனா தொல்லை வேற இருக்கு. இது ஒரு 2 நாளைக்கு ஒளிச்சு அங்கிட்டு கிடக்கட்டு ஓரத்துல அப்படின்னு சொல்லிட்டு தான் பசேரி வரீங்க அங்க இருந்து மாசம் மாசம். சரியா? ஒரு உணர்வோட வரீங்க. நான் தான் சொல்லணுமா? நான் சொல்றேன், நீ உணர்வோட வரலன்னு சொல்றேன். எண்டுக்கும் சரின்னு சொன்ன எப்படி? நீங்க சொன்னா சரிதான் சார். நான் எப்படி வரேன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்படி உனக்கு உணர்வு இருந்திருந்தா நேத்துக்கு மத்தியானமாவது வந்து சேர்ந்திருப்பீல்ல. இது நான் உணர்வோட வர உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அது தெரிஞ்சேன்னு சொல்றேன். உனக்கு உணர்வு இருந்திருந்தா நேத்து மத்தியானமே வந்து சேர்ந்திருப்பீல்ல. ஏன் இன்னைக்கு காலையில இருந்த அங்க வரு? இது இப்ப அப்பளே ரூம்குள்ள வச்சு சொன்ன இப்படி சொன்னீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போயிருவீங்க. நீ அதே வார்த்தையை நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்னு. அது அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு போங்க சாமின்ட்டாளா? நீயே போங்க சாமின்ட்ட பாத்துக்கோ. சரியா? அப்படித்தான் நம்ம வந்து மனநிலைகள் நமக்குள்ள அப்படித்தான் இருக்கும். இப்ப இந்த தாய் கூட வந்திருக்கிறாங்க, அவங்க புதுசா வந்திருக்காங்க. அதுக்கு மேல சொன்ன எப்படி சொல்றது, நாங்க இருந்து வந்தா அந்த சாமியார் எங்களை இப்படி குறை சொல்லிட்டாருன்னு சங்கடத்துக்கு ஆளாயிருவாங்க. என்ன, அதனால சொல்ல முடியாது. அவங்கள சொல்றதுக்கு பதிலா உங்களவே சொல்லிக்கலாம் நான். இல்லையா? ஆக்சுவலா இப்ப அப்படித்தான் சொல்லிட்டு வாரேன். அவங்கள சொல்றதுக்கு பதிலா தான் உங்க மேல சொல்லிட்டு வரேன். ஏன்னா அவங்க வேறடியா சொன்னா அவங்க இன்னைக்கு தான் என்ன தெரியாது இல்லையா? புரிஞ்சுதா? என்னடா நம்ம ஊர் அந்த கோயிலுக்கு போவோம் அந்த கோயிலுக்கு போவோம். அவங்க ஊர்ல என்ன 7-8 கோயில் இருக்கு ஊரை சுத்தி இல்லையா? அதுவும் சின்ன கோயிலா கிடையாது, பெரிய பெரிய கோயிலா இருக்கு. சரியா? நம்ம அத்தனை கோயிலுக்கு போயிட்டு வரேன். இவர் வந்து நம்ம ஏதோ போய் பார்த்துட்டு வருவோம்னு வந்து அவர் இப்படி சொல்லி நாளைக்கு இந்த அம்மா காலையில இந்த அம்மா வீட்டுல போய் சண்டைக்கு நின்ற கூடாது இல்ல. யாரும் வரமாட்டாங்க. முதல்ல என்ன சொல்ல, யாரும் வரமாட்டாங்க. சரியா? அப்படி ஆகி போயிடும். ஆனா யதார்த்தம் அதுதான். நம்ம வந்து இப்போ சொன்ன மாதிரி இப்ப இந்த அம்மா என்ன வந்து அந்த மாசத்திலே வந்துருச்சு. கற்பகராஜா சாமி கூட அவர் 2 வருஷம் கழிச்சுதான் இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தாரு இல்லையா? வந்த 1.5 மாசத்துலயே கோச்சிட்டு வர போயிடுச்சு. அப்புறம் 1.5 மாசம் கழிச்சுதான் என்ன நினைச்சிச்சா மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அந்த மாதிரி அது இன்னைக்கு தான் வந்திருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்லிச்சுன்னு தெரியாது இல்லையா? என்ன, வாங்க எங்க சாமிய சக்கரை பொங்கல் கொடுப்பாரு, புளியோதரை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துச்சா? இல்ல சும்மா வாங்க எங்க சாமியை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிச்சா? தெரியாது இல்லையா? அவங்களும் சரி இந்த அம்மா ஏதோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி 1 வருஷம் 1.5 வருஷமா போகுதுப்பா, என்னதான் இருக்குன்னு பாப்போமே அப்படின்னு கூட அவங்களும் வந்திருக்கலாம். அவங்கள பொறுத்தவரை வந்து உண்மையிலே சொல்றேன், என்ன இருக்குன்னு பார்க்க வந்தவங்க தான். அங்க என்ன இருக்கு என்ன பண்றாங்க பார்க்க வந்தவங்க தான். அவங்க ஒண்ணு நம்ம மேல பெருசா நம்பிக்கை வச்சு வந்தாங்கன்னா சொன்னாலாம் ஏத்துக்கிற முடியாது. அதுக்கு மேலனா அது என்னது, இது சோதி போட்டு பார்க்கணும். என்ன சோதி போட்டு ஆமா நீ இப்படித்தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லணும். சரியா? அதுதான் என்ன. இப்போ எல்லாருமே என்ன சொல்ல போனா இந்த குப்பையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சு சரிதான் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் அவங்க இன்னைக்கு உடனே எல்லாம் சொன்ன உடனே எல்லாம் அப்படியே சரியாதான் இருக்கும் அப்படின்னு அவங்க கருதிடுவாங்களா என்ன? அது சாத்தியம் இல்லாத விஷயம். மனநிலைகள் பல விதங்கள்லாம் இருக்கும். ஆமா, அது வந்து அவங்க அடுத்து வருவாங்களா வரமாட்டாங்களா அது அவங்களே சேர்ந்தது. ஆனா இந்த இடத்த முழுசா உணர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா அவங்க துயர்ந்து பயணம் பண்ணால் மாத்திரம்தான் அவங்க முழுசா தெரிஞ்சுக்கிற முடியும். முழுசா தெரியலன்னா கூட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன நம்பிக்கை வர்றது மாதிரி
சருத்தான் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறது மாதிரி இருக்கணும்னா அது தொய்ந்து அவங்க வந்துகிட்டு இருந்தா தான் அது புரியும். ஒரே நாளையில எல்லாம் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா? அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அழுத பிள்ளைக்கு தான் பால் கொடுக்க முடியும்னு சொல்லி. அழுகாத பிள்ளைக்கு அது எவ்வளவு நேரம் தொட்டில படுத்து கிடந்தாலும் உறங்குதுன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம்னு சொல்லியிருக்கோம். அது போலதான் இப்ப வந்திருக்காங்கன்னா அவங்க இது நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம ஏதாவது சொல்லுவோமா என்ன? இந்த உட்கார்ந்து இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியும், அதுக்காக நான் சொல்லுவேன்னா என்ன? அதுவா அழுகாம டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். புரியுதா? ஏன்னா அதை நம்ம வெளிப்படுத்த கூடாது. அது சில இதுகள் நல்ல விஷயமும் இருக்கலாம், நமக்கு பாதகமாகவும் இருக்கலாம். அப்ப அது வந்து மனநிலை வந்து சஞ்சலத்துக்கு கொண்டு போகும். ஒருத்தர் தான் புரிஞ்சதை நான் சொல்றது. அதனால வந்து அது அவங்களா வந்து முறையிடாம ஒரு விஷயத்த நம்ம வெளிப்படுத்துறது நம்ம வழிமுறையில இல்ல, வெளிப்படுத்த கூடாது. அப்படி வெளிப்படுத்தினா நம்ம சராசரி எப்படி அவங்களோட சேர்ந்துருவோம். யாரோட? வேப்பங்களை வச்சுக்கிட்டு ஆடுறாங்க பாரு, குறி சொல்றவங்களோட நம்ம சேர்ந்துருவோம். சரியா? ஆனா அவங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க குறி சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி சொன்னோம்னா எதிர்வினையாட்டிக்குவாங்க. நம்ம தான் பெரிய பொட்டு அகலம் வைக்கிறது கிடையாது, நிறைய சந்தனம் பூசி வைக்கிறது கிடையாது, அந்த விகார தோற்றம் நம்ம காட்ட மாட்டோம் இல்லையா? அப்ப நம்மகிட்ட எதிர்வினைகள் வரும், அவங்கள்கிட்ட வராது. அதுக்கு மீறி யாரு சொல்ற விஷயம்? அப்ப இவ்வளவு நாள நான் சரியா சொல்லவே இல்லையா? நானும் கேக்குறேன், இவ்வளவு நாள் அப்ப நான் சரியா சொல்லவே இல்லையா? நான் கேக்குறதுக்கு மொத்தம் பதில் சொல் மகளே. சொல்ற விஷயத்த சரியா எடுத்துக்கிற மாட்டாங்களான்னா இப்ப நீ எவ்வளவு நாளா வர? அப்ப 3 வருஷமா நான் இது வரைக்கும் எதுவுமே சரியா சொல்லவே இல்லையா? நீ சரியா சொல்லி இதுதான் சொல்லி நீ எடுத்துக்கிற இல்லையா? எவ்வளவு நாள் கழிச்சு எடுத்துக்கிட்ட? சரி, அதே மாதிரி பின்னாடி இருக்கிறவட்ட கேள், ஓவர குத்திட்ட. அவ சொன்னதுக்காக அப்படியே சொல்லக்கூடாது. இப்ப நான் பிரிச்சு சொல்லுவேன். இப்ப இந்த மாவுக்கும் சொல்லுவேன், நீ எப்ப முழுசா எடுத்துக்கிட்டேன்னு நான் சொல்லுவேன்.